வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் வட்டத்துல இருக்கிற கொர்க்கை அப்படின்ற ஊர்ல இருக்கிற பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்ட கண்ணகி கோவில். அதாவது இப்போ அந்த கோவிலை வெற்றிவேலம்மன் கோவில் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோவிலை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கொர்க்கை அப்படின்ற ஊரை பத்தியே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்துல நம்ம வரலாறுகளை நம்ம சின்ன பசங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி சொல்லி கொடுக்கறதே கிடையாது. அடுத்தவங்க கிட்ட நம்மளோட வரலாறுகளை கடத்துறதே கிடையாது. இந்த ஒரே காரணம் தான் நம்ம வரலாறுகள் கொஞ்சம் கொஞ்சமா அழியறதுக்கான காரணமா இருக்கு. இந்த கொர்க்கை பாண்டியர்கள் காலகட்டத்துல மிக புகழ்பெற்ற துறைமுகமா இருந்திருக்கு. ஆனா இப்போ அந்த ஊருக்கு போனீங்க அப்படின்னா, இதுவா பாண்டியர்கள் காலத்துல புகழ்பெற்ற துறைமுகமா இருந்த இடம் அப்படின்னு ஆச்சரியத்துல பாப்பீங்க. இந்த வெற்றிவேலம்மன் கோவில் கொர்க்கையில இருக்கிற குளத்துக்குள்ளதான் இந்த கோவில் இருக்கும். இப்போ நம்ம வெற்றிவேலம்மனா வழிபட்டு இருக்கிற இந்த கோவில் கண்ணகிக்காக கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு பல ஆய்வாளர்களும் அந்த உள்ளூர் மக்களும் சொல்றாங்க. பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் காலகட்டத்துல கண்ணகியோட கோவத்தை தணிக்கிறதுக்காக கொர்க்கையில இந்த கண்ணகி கோவில் கட்டப்பட்டதா சொல்றாங்க. கண்ணகிக்காக கட்டப்பட்ட இந்த கோவில் இருக்கிற தெய்வம் காலப்போக்குல வெற்றிவேலம்மன் அப்படின்னு அழைக்கப்பட்டு இப்போ வழிபட்டுட்டு வராங்க. பல ஆய்வாளர்களும் இதை தான் சொல்றாங்க. அந்த காலத்துல இது ஒரு கண்ணகி கோவிலா தான் இருந்துச்சு. காலப்போக்கில் தான் இது வெற்றிவேலம்மன் அப்படின்னு அந்த தெய்வத்துக்கு பெயர் வைக்கப்பட்டு வணங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. பாண்டியர்களோட புகழ்பெற்ற துறைமுகமான இந்த கொர்க்கையில ஏகப்பட்ட அகழ்வாராய்ச்சிகள் நடத்தி அந்த அகழ்வாராய்ச்சியில ரொம்ப பழமையான பொருட்கள்லாம் நிறைய தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்கறதுல உங்கள எத்தனை பேருக்கு இந்த கண்ணகி கோவில், அதாவது இப்போ வெற்றிவேலம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவிலை பத்தி தெரியும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.